திமுகவை பொறுத்தவரை உதயநிதியிடம் கட்சி கொடுக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை. ஏன்னா அங்கே கிச்சனும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. தம்பியுடைய ஜாதகம் தான் உங்களை 5 வருஷம் உட்கார வச்சுது, திருப்பி தம்பியை போடாமல் நீங்கள் வந்ததால தான் தோத்தீங்கிற மாதிரி ஒன்று ஏற்கனவே ஓடிட்டு. புரியல, அது என்ன விஷயம்? போனதரை, அதாவது ஸ்டாலினுடைய ஜாதகப்படி அவருக்கு முதல்வராகும் கட்டம் இல்லை என்றும், இவருடைய உதயநிதியுடைய ஜாதகத்தின் பலனால் தான் அவர் ஆனார். ஆனால் இந்த முறை உதயநிதியை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் உள்துறை, உளவுத்துறை மற்றும் இது சபரீசனுடைய இந்த பெண் நிறுவன ஆய்வுகள் உதயநிதிக்கு அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட செல்வாக்கு இல்லைன்னு சொல்லி மீண்டும் ஸ்டாலினை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஸோ தம்பியை ப்ரமோட் பண்ணியிருந்தா நம்ம ஜெயிச்சிருக்கலாம், ஜாதக கட்டம் போன தடவை அப்படி தான் சொல்லுச்சு அப்படின்னு கிச்சன் சொன்னதாகவும் ஒரு செய்தி இருக்குது. ஸோ இப்போ தெளிவாக முதல் குடும்பத்தை பொறுத்தவரை உதயநிதி கையில் கட்சியை கொடுக்கணும் என்பதில் மிக தெளிவாக தலைவர் செயல் தலைவர். அவர் சும்மா செயல்படாத தலைவராக சினிமா தொடக்கம், புத்தக வெளியீடு அந்த மாதிரி போகிற மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் நடக்க போகுது. இன்னொரு பக்கம் பிஜேபியோட நட்பாக போயிட்டுருக்காங்க. நீங்கள் பார்த்தா கனிமொழி, சோமு இவங்க எல்லாருமே பிஜேபி நிரந்தர எதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டீலிமிட்டேஷனுக்கு 50%னா ஒத்துப்போங்கிற பேச்சில் சொல்லிட்டாங்க. ஸோ டெல்லியை பிஜேபி டெல்லியை பொறுத்த வரைக்கும் 2028 செப்டம்பர் வரைக்கும் 5 மாநில தேர்தல் வரைக்கும் இவங்களோட சேர முடியாது. 29 தேர்தலில் இவங்களோட சேர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு பிஜேபி தனியாக 7லேருந்து 10 எம்பிகளும் கூட்டணியாக ஒரு 30 எம்பி இருந்தால் அவங்களுக்கு அங்கே எங்கேயாவது குறைஞ்சா உதவும்.